ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அவளும் வாழைப்பழமும் வச்சு ஒரு லட்டு ரெசிபி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 வாழைப்பழம் எடுத்து தோல் எடுத்துகிட்டு நான் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏலக்கி வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் லட்டு ரெசிபிக்கு. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அவல் சேர்த்து நான் ரவை பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கிறேன். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நான் கெட்டி அவல் தான் சேர்த்துருந்தேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பவுல் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யில் வதக்கி எடுக்கிறது நமக்கு நல்லா மணமாக இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கிடுது. இப்போ நான் இது கூட 5 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 5 வாழைப்பழம் எடுத்ததுனால 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அவலை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். அவல் 1/2 கப், தேங்காய் துருவலும் 1/2 கப் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், அவல், வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்துக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஆறட்டோன்ட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வாழைப்பழத்தெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம கையால் பண்ணுறதுனால நல்லா மேஷ் ஆகும். இப்போ மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆறிடுது. நான் இப்போ ஒரு லட்டாக பிடிச்சிக்கிறேன். நம்ம திட்டமான சைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு. இது மாதிரி எனக்கு 12 லட்டு வந்துச்சு. இப்போ லட்டெல்லாம் பிடிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பனியார கல்லில் நெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு லட்டாக போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுக்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும். இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறுன்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துடுது. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த லட்டும் சேர்த்து நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.